ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கோவில் பன்னாரி அம்மன் கோவில். பல ஆண்டுகளுக்கு முன்னால் துணி துவைக்கும் சலவை தொழிலாளியும் அவரது மனைவியும் துணி துவைப்பதற்காக மலையின் கீழ் இருந்த ஆற்றிற்கு செல்கின்றனர். அப்போது அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். இருவரும் துணி துவைக்கும் பொழுது கடுமையான மழை பெய்ய தொடங்குகிறது. அந்த சமயம் அந்த பெண்ணிற்கு பிரசவ வலியும் ஏற்படுகிறது. அருகில் ஆட்கள் யாரும் இல்லாததால் அந்த பெண்ணின் கணவனே அவளுக்கு பிரசவம் பார்க்கிறார். பிரசவத்தில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறக்கின்றன. ஒரு குழந்தையை அவர் கையில் ஏந்திக் கொள்கிறார். மற்றொரு குழந்தையை எவ்வளவோ தூக்க முயன்றும் தரையிலிருந்து தூக்க முடியவில்லை. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த இருவரும் அருகிலுள்ள ஊர் மக்களிடம் சென்று இதை பற்றி கூறுகின்றனர். பிறகு ஊர் மக்களுடன் குழந்தை இருக்கும் இடத்திற்கு சென்று அனைவரும் சேர்ந்து குழந்தையை தூக்க எவ்வளவோ முயன்றும் யாராலும் தூக்க முடியவில்லை. பிறகு கடப்பாறையை கொண்டு நிலத்தை பெயர்த்து குழந்தையை தூக்க முயன்றனர். அப்போது கடப்பாறை பட்டு குழந்தையின் வலது மார்பிலிருந்து ரத்தம் கசிய தொடங்குகிறது. இரவு நேரம் வந்ததால் காவலுக்கு ஆட்களை விட்டுவிட்டு ஊர் மக்கள் அனைவரும் சென்று விட்டனர். மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது குழந்தை வடிவிலேயே தெய்வமாக அம்மன் எழுந்தருளியுள்ளார். இதை கண்ட ஊர் மக்கள் அம்மனை பக்தியுடன் வணங்கி கோவிலையும் கட்டியுள்ளனர். இன்றளவும் அம்மனின் சிலையை கூர்ந்து கவனித்தால் அம்மனின் வலது மார்பில் சிறு காயம் இருப்பது தென்படும்.